குருவின் தினம் ஒரு சுவடுகள். எங்களுடைய பகுப்பாய்வில் பல இடங்களில் நாங்கள் பல விளக்கங்களும் எப்படியோ கொடுத்துட்டோங்க. எங்களுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலிருந்தும் நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு வாசகங்களுக்குள்ளும் எல்லோருமே எதனை நீங்கள் ஆராய முற்படுகின்றீர்களோ, இல்லை இந்த ஆண்டிலிருந்து அடுத்த ஆண்டு, இல்லைங்க இக்காலத்திலிருந்து அடுத்த காலகட்டம், இல்லைங்க இந்த முக்காலங்களிலும் எங்களுடைய வார்த்தைகளின் சுவடுகளில் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எடுத்து உங்களுக்கான மைய பதிப்பிலிருந்து எப்படியெல்லாம் உங்கள் மெய்ப்பொருள் ஆய்வுக்கு உள்நோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, அதில் உங்களுக்கான மிகப்பெரிய பயன்பாடாக கூட இது அமையுங்க. உங்களுக்குள்ள நான் என்ற கருத்து எப்பொழுதெல்லாம் வெளிப்படுதோ, எங்களுடைய தவசொடி பாடல்கள் உங்களுக்குள்ள அந்த மெய்ப்பொருள் எது உங்களை இயக்குகின்றது என்பதையும், அப்பொழுதே உங்களுக்குள் அந்த நான் எது என்பதையும் அதுவே விளக்கம் கூட கொடுத்துருங்க. தினம் ஒரு சுவடுகளாக நாங்கள் வெளியிடுற இந்த வாசகங்களுக்குள்ள யாராச்சும் ஒருத்தர் உங்களையும் உங்களுக்குள் ஏற்படுகின்ற மறு மனப்பகுப்பாய்விலையும் நீங்கள் எப்படி உங்களையே மீண்டும் மீண்டும் தினம் தினம் உங்களையே மறுமுறை பகுப்பாய்வு செய்து கொண்டிருக்கின்றீர்களோ, அப்பொழுதே உங்களுக்குள் ஒரு சிறு மாற்றமாவது ஏற்பட்டால் போதும். அப்பொழுதே உங்களுக்குள் அந்த பகுப்பாய்வுக்குள் நாங்கள் உங்களுக்குள் புகுத்துகின்றோம் என்பதை புரிந்து கொள்ளலாங்க. தேர்வறையில் ஒரு சிறுவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு வடிவாய் எழுத ஆரம்பிக்கின்றான். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அவனின் பார்வையில் அது வடிவம் பெறும் பொழுது, அதன் தன்மையிலிருந்து அதில் ஒவ்வொரு வடிவத்தையும் அவன் முன்னேற்றத்தில் கொண்டு செல்லும் பொழுது, அவனுக்குள் அந்த முழு வடிவமும் அவனுக்குள் அதுவே நிரந்தரமாக்கப்படுகின்றது. இன்றைய நாளில் உங்களுக்குள் நாங்கள் தரும் மாபெரும் பொக்கிஷம் உங்களையே அது பகுத்தறிய ஆவலாய் இருக்கட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.